வந்து பிரியாணி வந்து கிண்டி சாப்பிட போகிறோம். நடுவு 10 வச்சாச்சு. எவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அடுப்பு எரிச்சு விடுங்க போய் 2 பேர் வேறு எரியும் பாரு. இது நல்லா வெந்து வந்தோன்னு வார்த்தைக்கு வந்துருங்க. இதுவும் நல்லா வந்துருக்கு. கோழிக்காடு கோழித்தலை பிரியாணி ரெடி. ஓகே, பழையல் போட்டாச்சு. தனியாக நீங்கள் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கூட கால் நல்லா அருமையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி வந்து கிண்டி சாப்பிட போகிறோம். நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்டில் சிக்கன் பிரியாணி வந்து கிண்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஆளுக்கு ஒருத்தரையாக போட்டு வந்து எல்லா சாமானும் வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து அடுப்புலாம் விட்டு ரெடி பண்ணிக்கிருக்கேன் பிரியாணின்றதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து கறி பார்த்திங்கன்னா ரைஸு ஊறாச்சாச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி வந்து கிண்ட போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கல்ல போமாயா இதில் உட்காந்துக்குது. அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. கொன்றா ஓகே, அடுப்பு 10 வச்சாச்சு. அப்படி அதை மறைச்சி நூறுக்கு என்ன ஆண்ட நீ ஓடி போடு. இந்த குச்சி நெருமெல்லாம் ஏஞ்சிருக்கு கொழுந்து விட்டு போய் நல்லா எரியுதுடா. இதாண்டா எத்தனை கிலோயா? 2 கிலோவா? இங்கே பாருண்ணே அப்படித்தேன். ஓகே, அடுப்பு 10 வச்சாச்சு. இப்போ சட்டி எத்திக்கி வச்சு கை எப்படிங்க இருக்கியா? என்ன விண்ணத்து மாஸ்டர் நடந்து வைக்கா இன்னைக்கு எதுவும் பண்ணலையே. எங்கே வா சொல்லு. ஓகே, சட்டி சட்டி எரிஞ்சாதே உட்காரம். சட்டி வச்சாச்சுங்க. அது சட்டியில் பார்த்தீங்கன்னா கறி பிடிக்காம இருக்காண்டி சுற்றி வந்து சகதி தடவி இருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கறி பிடிக்காது, கழுவுற ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பொருள் பார்த்துங்க. இந்த அடிக்க வச்சுக்கலே. ஆமாம், எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. உப்புலாம் எடுத்துட்டு வந்துட்டோம்ல. அப்புறம் ஐயா அங்கே காமி காமி என்ன சட்டி கொஞ்சம் காஞ்சி கட்டுமா சொல்லியே டான் பண்ணி சின்ன பாக்கெட். இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற சட்டி வந்து காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஆமாம், ஊற்றுற வரைக்கும் காட்டுறா. அப்படி நல்லா கீழே வேண்டாம் காமிச்சா நல்லா தெரியும். இங்கே மேலே காமிச்சிட்டு அப்படி கீழே போகணும். எவ்வளோ எண்ணெய்? எண்ணெய் எவ்வளோ? 4 லிட்டரு தான். 2 கிலோ பிரியாணிக்கு 4 லிட்டரு எண்ணெய் ஊற்றிருக்கான். அது 200 ml, இது 50 ml. எண்ணெய் நல்லா காயட்டான். காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். பாட்டிலில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுல, அதை ஊற்றிடுமா? தக்க இது பால் கறி மசாலா பட்டெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கலையா? கறி மசாலா பட்டை எல்லாமே எனக்கு ஒரே பாக்கெட் எல்லாமே வந்துடும். 10 ரூபாய்க்கு வாங்கினா போதும். கரண்டி 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 மட்டும்
அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். நல்லா காஞ்சிருக்கு சட்டி. வேறு ஒன்று இருக்கு வேணும் இல்லை நான் எல்லாம் எடுத்துகிட்டு வரல, நான் தான் சொல்லி விட்டேன் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கிறோம். இல்லை எல்லாமே கிளியர் ஆகிடுது. மொத்தமாக எடுத்துகிட்டு அப்புறமாட்டி தூங்கி வைக்கணும். சரியா நல்லா ஃபுல்லாக கிளியர் ஆகியா? நான் கிளியரியா அடிக்கீங்க. இப்போ உப்பு எடுத்தாங்க. மொத்தமாக எடுத்தாச்சு. இதெல்லாம் திருப்பக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லீவு, அதனால் மொத்தமாக வர சொல்லி இன்னைக்கு எடுத்தாச்சு பிரியாணி. பாருங்க லொக்கேஷன் பாருங்க. வயக்காட்டுக்கு போட்டு சொல்லு இருடா வாரண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாக்கெட்டு தயிர் ஊற்றிக்கிறோம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அட்டைக்குது. எப்படி பார்த்தீங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஆடு பேர் சொல்லுங்க. போய் 2 பேர் வேறு இறங்கிதா இங்கே இன்னும் மாதம் என்ன எப்படி அட்டை போட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்றலாம். புகை இது பச்சை வரைய வெட்டி வச்சோன்னா புகை இது வேறு கண்ணு வேறு எரியுது. இப்போ எரியும் மாதிரி குழந்தை விட்டு போடியா சொல்லிக்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் சுற்றி எரியுதியா கண்ணு. என்ன போடுங்க நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன போடுறாங்க. எத்தனை பாக்கெட்டு? ஒரு 3 பாக்கெட்டு போட்டுக்கிறோமா? 3 பாக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மாப்பிள்ள கிண்டி விடுவாப்ல. நல்லா கிண்டிடுங்கப்பா. அது பிடிக்காம நல்லா கிண்டிடுங்க. அதே அனல் அடிக்குது, எங்கிட்ட பார்த்தாலும் அனல் அடிக்குது. எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்து கறியை போட்டு வதக்குவோம். கோழிக்கறி காலை எடுத்து பார்த்தீங்கன்னா கறி நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா கறி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேகிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறான். ஓகே போதும். பத்தலைன்னா அந்த அப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிக்கிறான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறான். கறி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக போட்டோம். நல்லா வேகட்டும். ஆமாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம். கறி போட்டுனா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. அது வெந்த பக்குவத்து வரும்போது மசாலா போட்டுக்கிறோம். ஒரு 4 பாக்கெட் கட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டு வேணும். முதல்ல ஏற்கனவே போட்டாச்சு. கொஞ்சம் பக்கம் பத்தனா கொஞ்சம் போட்டுக்கோம். இப்போ வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசி அள்ளி போட்டுக்குவோம். ரைட்டு. அது என்ன அரிசியா பிரியாணிக்கு? பாஸ்மதி. உப்புலாம் கரெக்டாக உப்புலாம் கரெக்டாக இருக்குது. உரப்புலாம் போகிறேன். ஓகே. மூடி வச்சாச்சு. நான் கொதிக்கிட்டேன். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து அரிசி போட்டுக்குவோம். அப்படியே விறகுலாம் சுற்றி வைங்க.
நெருப்பு மழை மழை நினச்சா தானே அவன் சீக்கிரம் வேணும். எடுத்து வை நிறையா என்ன நான் இரு அந்த போட்டு தள்ளி விட்டாச்சுனே அதைத்தேன் அந்த வேலைத்தேன் மூளை கட்ட வேலியிலாப்பா இருக்கா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி ஊற போட்டு அரிசி இருந்தால் போட்டுக்கலாம் உங்களுக்கு. நீ கரண்டி திக்கிடுவா. கேமரா வேணும் அடுத்து வந்து இப்படி டா இப்படி வளைக்கணுங்க வளர்ச்சி சுற்றி சுற்றி ஏறா. அந்த அதான் அதான் அந்த அக்யூரேட் இதே மூஞ்சி பக்கம் வந்து கேமரா எடுக்க முடியாது அண்ணாரு சொல்லி ஏறேன். எந்த மாதிரி இப்போ கிண்டவா இப்போ விட பார்ப்போம். இப்போ கிண்டே மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருவோம். கொத்தமல்லியா இப்போயே போட்டுருவோமா? கொத்தமல்லி புதினா ஓகே அரிசி போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா போட்டுக்குவோம். ம் இல்லை இது கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் போடுவா தீ விடுவான்னு. கடைசியாக போட்டுக்கோங்க. இப்போ போடுறதுக்கு வாடகை வேணும். சரி சரி இதே கண்டு கண்டிடவா? இதே வாடகை கொதிக்கும் போது போட்டாலே கண்டி முடிச்சு கிண்டுங்க ஒரு இதுதான். தெரிஞ்ச வரைக்கும் கிண்டி இருக்கீங்க போதும்ண்ணே. இல்லை நீங்கள் எடுத்துட்டு கிண்டுங்க. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இது நல்லா வெந்து வந்தோன்னா வாரசட்டி வந்துடும்ண்ணே. அடி மாட்டத்தில் இருக்குது பொங்கி ஐயோ அது பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி மணி 2 தாண்டா 2 மணிக்கு தான் வந்து மூடிடலாமா? மூடி வச்சுருங்க. டக்குனு சைடில் உள்ள நெருப்பு அதை எடுங்களா? மேலே வந்து மூடியிலேருந்து கறி பிடிக்காம இருக்காண்டி பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டுக்கிறேன். மண்ணை போட்டதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் நெருப்பு வச்சு மேலே போட்டுக்கலாம். அப்படியே போட்டோம்னா இந்த தட்டு எதுக்குமே ஆகாது. தக்காளி எடுக்கணும். அப்புறம் வேண்டாமா? நெருப்பு எடுத்து ஆமாம் மேலே எடுத்து போடுறதுக்கு இந்தரா வேறா அங்கிட்ட நின்றுறாங்க. நான் நெருப்பில் மீட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து தம் போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம பிரியாணி வந்து வேலை ரெடியாக இருக்கும். சரி ஒரு 20 நிமிஷம் போட்டோம் அப்புறமாட்டி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கோழி காலும் கோழி தலையும் தனியாக கிரேவி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிரியாணி எனக்கு கறி மட்டும் போட்டு பிரியாணி கிண்டியாச்சு. சட்டி காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அடுத்து அதே மாதிரி கறி மசாலா போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே ப்ராசஸ் தானையா? அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு கறிக்கு வேறு கோழி தலையும் கோழி காலம் மட்டும் போட்டுக்கிறோம். நல்லா அடிக்குது. வரமலையாக போட்டுக்கிறோம் காரத்துக்கு. அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்குவோம். இது அடிக்குது சட்டிக்கு வந்து அடிக்குதா? நெருப்பு கொஞ்சம் பெட்டர் இருக்குன்னா வெளியே இருக்குது. இது இல்லை டே அந்த குத்தி எடுத்துக்கிறோம். ஏன் எவ்வளோ அப்புறம் என்ன குபீர் நேரியா குப்பி நீ என்ன நெருப்பு முடியுங்க. இங்கிட்ட கொண்டு விட்டாங்கடா டே. காற்று நல்லா பயங்கரமாக இருக்குது.
ஐயோ மொளை அசிக்க கையில் கட்டி கறி தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி போட்டுக்கிறோம் மக்களே. உப்பு வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறோம். கோழிக்கால் தலை இப்படியே கொட்டிக்கிறோம். இதுக்கு மாஸ்டரா யார் மாஸ்டர் இல்லை மாஸ்டர் அவர் அசிஸ்டன்ட் மாஸ்டரு அவரோட அசிஸ்டண்ட் அலி சட்டை ஜாக்கி கொஞ்சம் போயிட்டு அப்படி அப்படி எடுத்துக்காங்க கரண்ட் இல்லை 2 காலம் தள்ளி வைக்கிறான். நல்லா வதங்கிடுது. வதங்கினோட சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம். சிக்கன் மசாலா அதுக்கு மிளகா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். தக்காளி தனி மூட்டோட வந்து மிளகா அப்படி போட்டு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். வரமிளகா போட்டிருக்கோம். மக்களை பார்த்தீங்கன்னா வந்து கோழிக்கால் கிரேவி பார்த்தீங்கன்னா இங்கே வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வச்ச பிரியாணி வந்து எப்போ இருக்குன்னு வந்து திறந்து பார்க்கலாம். நாங்கள் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வேணும்டா. ஓகே இறக்கிடலாம். வாங்க ஒரு ஆள் இறக்கிறீங்களா? சூப்பராக இருந்திருக்கு. தண்ணி ஊற்றோட அடி கொடுத்துருங்க. தண்ணி ஊற்றுமா அடி பிடிக்குதுடா. அடி பிடிக்குது. அடுப்பை குறைச்சி வச்சுக்கியா? பிரியாணி எடுத்து காமிப்போமா? அதை எடுத்து கிண்டி காமியா. வேறு லெவலில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிண்டி பார்ப்பேன் எப்படி இருக்கு. கேட்க முடியாதுப்பா. போடப்பு பிரியாணி கணிப்போமா? கிண்டுங்க. நீங்கள் பார்த்துக்குங்க பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. ஏமா இருக்கு அப்படியே கொட்டு வாங்கலாம். அப்படியே போது போது முட்டாங்க. ஏங்க கறி கறி தட்டு காய் மாதிரி கறிலாம் பயங்கரமாக வந்துருக்குங்க. கறிலாம் நல்லா வந்துருச்சு பாருங்க. இப்போ இறக்கிடலாம். இறக்கிடுங்க. ஓகே பிரியாணி இறக்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கோழிக்கால் வந்து எந்துக்கு இருக்குங்க. ஆடியன்ஸு எல்லாம் பசி மேக்கத்தில் இறக்க அம்பிட்டோம். இந்த வருஷம் இறக்கி வச்சேன்னா என்ன பிடி அதெல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போகிற டைம் விடாதெல்லாம் வேற. சரி ஓகே எல்லாம் கிளீன் பண்ணி டக்குனு ஓகே பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆயிடுச்சு. அதான் இறக்கிறோம். வாங்க பாருங்க இதுவும் நல்லா வந்துருச்சு. கோழிக்கால் கோழித்தலை 2 கிரேவி பண்ணியாச்சு. ஏய் வேறு லெவலில் இருக்கியா பார்க்கும்போது. சரி வாங்க இதை இறக்கிடலாம். தக்காளி இறக்கிறாங்க. நாட்டு துண்டு இறக்குறா நீ. பக்கத்தில் வைடா. ஓகே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகே சாப்பிட்றலாமா? எல்லோரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் டு. இலையை க்ளீன் பண்ணி விரிங்கப்பா நல்லா. இருக்கிற போதுங்க வரைக்குமா தொண்டையை நினைஞ்சு கொண்டேன். தண்ணி பிறகு லாங்கு போகணும்.
ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விரிச்சிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். பாருங்கள் நம்மளோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க வீடியோ. இதுமாரி தான் கிளைமேக்ஸு. எல்லாம் க்ளீன் பண்ணிப்போம் நல்லா மாடு தண்டு போயிடாமல். அது என்ன ஆனது ஏனே உட்காருவான் இடத்த பாருங்கள். எவ்வளோ நேரம்டா உட்காந்து வெயிட் பண்ணுறது. ஒன்று ஒன்றுக்கா வீட்டுக்கு போயிட்டு சாமானை மறந்துட்டு வந்து வச்சுட்டு வந்து ஒன்று ஒன்றா போயிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி. ஓகே படையல் போட்டாச்சு. தனியாக சொல்லிங்க. நிறைய ஊற்றி மாலை நல்லா கழுவிங்க. போதும்டா போனதெல்லாம் ஊற்ற வேணாம்டா. இல்லை எடுத்து ஊற்றி விட்டுருங்க தண்ணி. ஓகே ரெடி சாப்பிட போகிறோம். நல்லா வந்துருச்சு. எல்லாத்தையும் கட்டிடுங்க. அது ஏன்டா பிடிக்க வேண்டாம் நல்லா இருக்காதுடா. எங்கம்மா இருக்கு என்னன்னா முட்டையும் நல்லா வந்துருக்குங்க. முட்டை 10 முட்டை வாங்கிட்டு வந்துருக்கலாம். மிஸ் ஆகி போச்சு. அடுத்த வேலை பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணிடுவேன். என்ன சுற்றி உட்காருங்க. உட்காருங்கப்பா. உட்காரு 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 எல்லாம். நான் உட்காந்து சாப்பிட போகிறோம். அது கிரேவி வரட்டுமா? கிரேவி எங்கிட்ட கேப் இல்லையா? சுற்றி சுற்றி உட்காந்தாச்சு. இல்லை கரண்ட் இல்லை. அள்ளி கிரேவி மட்டும் ஊற்றுவேன். மத்தியானம் ஊற்றிடுவேன். அப்படி மொத்தம் கோழி கால் கிரேவி மொத்தமாக கரெக்டாக கூட்டாஞ்சேரி கொஞ்சம் வலிச்சு நினைக்கிறேன். சட்டி வீடாது மக்களே சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. தள்ளி உட்காரு. இடம் போட்டோ எடுங்க. யாரும் ரீல்ஸ் எடுங்க. எதில் என்ன போடணும் போட்டு விடுங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஒரே மாதிரி எடுங்க. இப்போ தானே சாப்பிடும் போது போட்டோலாம் எடுப்பேன். ரெடியா ரெடியா? நாங்களே போயிட்டு எடு. நான் சாப்பிட மாட்டேன். எடுங்க 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 எடுங்கப்பா. அதுக்கு பீஸு எல்லாரும் தெரியுங்களா? சாப்பிடுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. நல்லா அருமையா இருக்கு. வேற லெவலில் இருக்குன்னு சொல்லுங்க. தக்காளி சொல்ற. கிட்டத்தில் அப்படியே பிரிச்சு காமிங்க. பாருங்க அருமையா இருக்கு. நல்ல வெந்த எல்லாமே வந்து பெரிய விட்டாருங்க. அதான் நல்லா வரும். நல்லா உட்காந்து சாப்பிடுங்க. எல்லாம் நம்ம மக்களை சிக்கன் பிரியாணி வேறு லெவல். கறியெல்லாம் பயங்கரமாக வந்துருச்சு. இந்த காலை கடிச்சு இல்லைடா. அந்த காலை அந்த கிரேவியை காலை எடுத்து கடிங்கடா. அது காலை எடுத்து ஒரு பொடி கிரேவியில் போட்ட கால் நல்லா அருமையாக இருக்கு. எப்படி இருக்கு? ஃபீட்பேக் சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. முக்கிய மக்களே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி, அந்த அப்புறம் கோழிக்கால், அப்புறம் தலை பார்த்தீங்கன்னா கிரேவி ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து போட்டு பயங்கரமாக சாப்பிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய் பாய் சொல்லுங்கள் எல்லாரும்.
ஓகே தாட்டா அடுத்த இதில் பார்ப்போம். பிரியாணி வேறு லெவல் போங்க. நல்லா தான் இருக்குது. எடுக்கலை எனக்கு. இதுக்கு பவர் பேங்க் எடுத்து வரேன். ம்